அப்படி ஒரு வேளை துல்லியமா கன்னிராசிக்காரர்கள் கிட்ட நடந்துக்க முடியலன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க சார்? திட்ட மாட்டாங்க. விலகணும் அப்படின்னு முடிவு வச்சுருந்தாலும் கூட அதை காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பிரச்சனை ஏற்பட்டதுக்கப்புறம் ஒரு 10 எக்ஸாம்பிள் கொண்டாந்து வச்சுருப்போம். ஒரு பிரச்சனைக்கு 10 எக்ஸாம்பிள், 10 உதாரணம், 10 விஷயம் நடந்தது, இதெல்லாம் கொண்டு வந்து காட்டும்போது அப்பா சாமி ஆளவர்ரா சாமி அப்படின்னு நீங்களாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி விடுவார்கள். அவங்க அறுத்து பேசலைங்க, அத்து பேசலைங்க, உண்மையை பேசுகிறாங்க. அது உங்களுக்கு கசக்கும். அதனால் நீங்கள் விலகணும்னு நினைப்பீங்க, போனால் போதுன்னு விட்டுருவாங்க. அதனால் நட்பு, காதல், இந்த எல்லா விஷயத்துலையும் சரி, தொழில் கூட்டாளி விஷயத்துலையும் சரி, கன்னியினுடைய கணக்கு காலதேவனினுடைய கணக்கு, கன்னியினுடைய கணக்கு வாழ்க்கை கணக்கு. கன்னி கொடுக்கக்கூடிய மருந்து உனக்கு இன்னைக்கு கசக்கும், ஆனால் வாழ்க்கை முழுதும் உன் நலனை காக்கும் அப்படிங்கிறத ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ராசி பழக்க வழக்கத்தில் கன்னி ராசி.